குடி இல்லாமல் 9வது நாள். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே நம்மளை வந்துட்டு அதிகமான ஆர்டர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய நாட்கள். ஓகே, அதுக்குள்ளே நம்மளோட உடம்பை நம்ம ரெடி பண்ணி ஆகணும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐ எம் கம் பேக். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வேலைக்கு இறங்கியிருக்கோம். இன்றைக்கி குடி இல்லாமல் 9வது நாள். என்னை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, உடம்பு இப்போ பரவாயில்ல. இந்த சளி இருமல் அது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பரவாயில்ல. சனி ஞாயிறு அதுக்குள்ளே வந்துட்டு உடம்பு நம்ம ரெடி பண்ணிடணும். ஏன்னா சனி ஞாயிறுலலாம் ஆர்டர் வந்துட்டு அதிகமாக இருக்கும், சாவட்டியாக இருக்கும் வேலை. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணல அப்படின்னா பாடி இன்னும் பஞ்சர் ஆகிடும். ஸோ ஓரளவு பரவாயில்ல இப்போவே உடம்பு. ஓகே, எல்லோரும் உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்குங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஓகே, தினந்தோறும் நான் என்னோடய வீடியோ விலாகை நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஏதாவது சொல்கிறதுக்கு விரும்புகிற அந்த நாளில், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு அமைதி கிடைக்கும். உங்களுக்கு மன அமைதி எனக்கு கிடைக்கிது அதுபோல். ஓகே, தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குடி இல்லாத 9வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. டைம் இன்றைக்கி ஸ்பீடாக ஓடிடுச்சு. மணி 4:02 ஆயிடுச்சு. கழுத்துட்டணும். ஓகே, சாவடியாக போச்சு இன்றைக்கி வேலை. அது வழக்கம் தானே. ஆனால் அதை சந்திக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருந்த மாதிரி இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. சளி இல்லை, ஆனால் மூக்கடைப்பு அதெல்லாம் இருக்குது. 90% இந்த சளி, இருமல், தலைவலி. இருமி பார்ப்போமா தலைவலிக்குதான்னு அந்த கொஞ்சம் இருக்குது, அந்த கொஞ்சம். ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ போய் கழுத்துட்டணும். இன்றைக்கி ரொம்ப சாவட்டி வேலை தான். உடம்புல தெம்பு இருந்துமே டஃப்பு கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஆள் கம்மியாக இருக்குது. ஐஸ் கட்டி சாப்பிட்றேன். வேலை அதிதீவிரமாக போய் இப்போ தான் ஓஞ்சிருக்கு. ஹை மாஸ்டர் லீவு. ஒரு கேஷியர் டியூட்டி டைம் மாற்றிட்டாங்க. ஊருக்கு போகிறாரு ஒருத்தர். அடுத்த மாதம் 2 பசங்க ஊருக்கு போகிறாங்க. ஆள் பற்றாக்குறையாக போது அதிதீவிரமாக இருக்குது வேலை. அக்னி கணக்கா. விடிஞ்சா என்ன கிழமை? ஏன்னா விடிஞ்சா வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நைட்டே அடி பிரிச்சு மேய ஆரம்பிச்சிடுவாங்க ஒன்று அதிகமாக. உள்ள உடம்பு ரெடி ஆகிடும். பார்த்துக்கலாம், விடுங்க. நம்மளால முடியாது என்ன இருக்குது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்லாம்? இன்னைக்கு பசிக்குது. சப்பாத்தி இப்போ தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டேன்.
இது வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய். மணி 5 ஆகுது. 5:30 மணிக்கு ஸ்டாக் எடுத்துவோம். பூனை கூட தூங்குதுங்க. வேலை போயிட்டுருக்கு. தூக்கமாக வருது. நாளைக்கு சீக்கிரம் போய் தூங்கிடணும். நண்பர்களே, இந்த பூனையை பாருங்கள். இந்த மரத்து மேலே படுத்துக்கிட்டு என்னென்ன சேட்டை செஞ்சிட்ருக்கு. மரம் இல்லை, இது ஒரு செடி. கடைக்கு அந்த முன்னாடி வச்சு இந்த அழகுக்கு வச்சுருக்கிறது. ஓகே, இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து கையை பிடிக்குப்பா. ஓகே, ஸ்பீடு. விளையாடிக்கிட்டு இருக்கு. எது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன விளையாட்டம் பாருங்க. இதுக்கு இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் வந்தேன்னா நான் பயந்துட்டேன். அது மேலே ஏறி படுத்துக்கிட்டு இது அப்படியே சுற்றி வந்துருச்சுங்க. ஏர் ஓட்டுற மாதிரி இப்படி படுத்துக்கிட்டேன். பூனைக்கு வெறி பிடிச்சிச்சோ. லூசு பூனை மேலே தான் இருக்கு. ஓ மை காட், மேலே ஏறிடுச்சுங்க. எப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஏறி படுத்துருக்கு பாருங்க. இதுக்கு மசாஜ் தேவைப்படுது போல. அடிக்குதுப்பா. விளையாடு. என்ன ஒரு சேட்டை பிடிச்ச பொண்ணு பாருங்க. நண்பர்களே, நான் எங்கே வேலைக்கு போனாலும் என்னோடய வேலையை நான் செஞ்சு வச்சுட்டு மற்றவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவேன். ஓகேவா? எங்கேயுமே நான் என் காசு நிற்கிற மாதிரி தான் வச்சுட்டு வருவேன். எங்கேயுமே என் வேலை எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்து தான் வருவேன். இப்போ நாங்கள் 2 பேரும் பார்ட்னராக 24 மணி நேரம் கடை ஓப்பனு, 12 மணி நேரம் வேலை. நான் என்னோடய வேலை செஞ்சது போக நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன். அவங்களோட வேலையும் அவங்களுக்கு உதவியாக அவங்க வந்தவொடனே ஈஸியாக வேலை செய்கிற மாதிரி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு வருவாங்க. எனக்கு அவங்க அப்படி வச்சுட்டு போகிறதில்ல. அப்படி வச்சுட்டு போகிறதுனால நான் அதை சமாளித்து செஞ்சுக்குவேன். இன்றைக்கி ஒரு நாள் தோசை வந்துட்டு மாவு கரைச்சது வந்துட்டு தீர்ந்து போச்சு. கொஞ்சம் இருக்குது, ஒரு 4-5 தோசை போடலாம். அதுக்கு வந்து தோசை மாவில் நீ கரைச்சி வைக்க முடியாது. ஐயா, நான் கரைச்சி வச்சு காலையில் ஃபுல்லாக தோசையாக ஓடிடுச்சு. தோசையாக வந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் அப்படி ஆகிறது தான். அவ்வளோ ஆர்டர் வந்து ஓடிடுச்சு. அதுக்கு வந்துட்டு நம்ம வேலையாக மாத்திரம் நான் பேசுகிற மாதிரி பேசிட்டேன். கேள்வி கேட்டுட்டேன். நான் ஒன்று இவ்வளோ நீட்டாக சொல்கிறேன், புளி கொடுக்க மாட்டேங்கிறேன். கரைச்சி வச்சிடணும் கொஞ்சம் கரைச்சி வச்சு ஓடிடுச்சுடா.
அப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த ஆளுகிட்ட பேசி முடிச்சுட்டு வரதுக்குள்ள என்ன என்னமோ நக்கல் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு நான் உள்ளேயும் வேலை பார்க்குறேன் வெளியும் வேலை பார்க்குறேன் அப்படி சொன்னால் அதெல்லாம் வேலையே கிடையாது, நீ அதெல்லாம் ஏன் பார்க்குற அப்படின்னு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு மற்றவங்க கேஷியர் அவங்களாம் வந்த உடனே மார்னிங் டியூட்டிக்கு அவங்கள்ட்டலாம் என்னை பற்றி புறணி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். எனக்கு வந்துட்டு கோவம் தாங்க முடிய மாட்டேங்குது. நான் வந்துட்டு இங்கே 2 பேர்கிட்ட நைட் டியூட்டியில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு வந்தேன், நம்மளுக்கு மண்டவரை பிடிச்சிடும். கடவுள் தான் இந்த மைண்ட்லேருந்து எனக்கு வெளியே கொண்டு வரணும். நைட்டு போன உடனே நீட்டாக பேசிட்டு வந்துடணும். என்றைக்குமே என் வேலையை நான் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு வருவேன். சரி ஓகே, ஸ்டோரேஜ் இல்லை, வீடியோ வேறு கட் ஆக போகுது. ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ திரும்ப வீடியோ கட் பண்ணி திரும்ப வரேன். அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் டைம் முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ திரும்ப வீடியோஸ் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை அதான் நண்பர்களே, சரியான மன உளைச்சல். நம்மளுக்கெல்லாம் இது போலலாம் எங்கேயுமே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி மரியாதை குறைவு தானே, வேலை ஏமாத்துறோங்கிற மாதிரி. அது ஒரு சின்ன விஷயந்தான், நம்மளுக்கு அது பொறுக்கவே பொறுக்காது. யாராவது நம்மளை எதாவது நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நம்ம இழுத்துப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுருவோம். சும்மா அவங்க வருவாங்களாம், வேலைக்கு வர்றது வேலை செய்கிறதுக்கு தான். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா நீ எது வேலைக்கு வர? நான் நைட்டு போகிறேன், நைட்டு போரிங் தான் மெயின். காலையில் அவர் வரும்போது ரொட்டி தான் மெயினாக பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கோம். காலையில் நைட்டெல்லாம் லைவில் வந்து கேட்குறீங்களே இந்த நேரத்தில் யாருக்கு பரோட்டா போடுறீங்கன்னு. மலேசியாலலாம் ரொட்டி தோசை தான் காலையில் சாப்பிடுவாங்க. காலையில் அடி நொறுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் மேகிலாம் எக்ஸ்ட்ராவாக உடச்சி வச்சுருப்பேன், பிரித்து வச்சுருப்பேன், தண்ணியில் ஊற வச்சு வச்சுருப்பேன். அவர் நைட்டு மேகி தான் மெயின், அவர் அதை வச்சுருக்க மாட்டார். நான் போய் அந்த கூட்டத்தில் அவ்வளோ இதுலேயும் ஆர்டர்ஸ்லேயும் நான் மேகியை உடச்சி ஊற வச்சு திரும்ப மேகி போடணும். ஆர்டருக்கு பண்ணிடுறேன். நான் ஏதாவது குறை சொல்கிறேன்னா, ஒரு நாள் தோசை இல்லைன்னா தோசை தீர்ந்துச்சுன்னா கரைச்சி தாங்க போடணும். இந்த வீடியோ பார்க்குற கொடுமைக்கு இதை வேறு உங்கள்கிட்ட சொல்லி இது பண்ணுறேன். இன்றைக்கி நாளில் இதுதான் வந்துட்டு டிப்ரெஷன், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. சரியான கோவத்தில் இது வெறி வருது எனக்கு, மண்டை காயுது. இப்போவே திரும்ப போய் பேசணும் போல இருக்குது கடையில். நைட்டு கண்டிப்பாக விட்டவே மாட்டேன். இதை நான் பேசலை, எனக்கு வந்துட்டு மனசே ஆறாது. சும்மா கண்டிப்பாக நீங்கள் போய் பேசி ஆவேன். சரி ஓகே, இந்த நாள் இவ்வளோ வெறிலையும் மண்டை ஓட்டச்சில்லைங்க எந்த ஒரு குறிப்பதியும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். குடி இல்லாமல் இன்றைக்கி 9வது நாள் வெற்றிகரமாக கடந்து முடிச்சிட்டேன். என்னை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையிடாதீங்க. மேலும் அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய தினசரி வாழ்க்கை விலாக் வீடியோ டெய்லி நைட்டு 8 மணிக்கு இந்தியா டைமுக்கு அப்லோட் ஆகும். என்னை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மேலணும்னா ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. அது பத்திரமா இருங்க நண்பர்களே. இப்போ கடையில் போய் பேசிட்டு வந்தேன். நம்ம இப்படி தான் நம்ம மனசில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை ஓட ஆரம்பிச்சிடும், வெறி பிடிச்சிடுங்க, பைத்தியமாயிடும். ஓகே, போய் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன நாள் நினச்சிக்கிட்டோம், நான் போய் பேசிட்டு வந்தது தான் சரி. ஆமாம், இங்கே சொல்லிச்சு செஞ்சிட்டேன். இப்போ பரவாயில்ல மனசு. ஓட்டி பார்த்துட்டு வந்தேன் ஒரு மணி நேரம். அது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே போச்சு. இப்படி எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி தான் அடுத்த டைம் ஓட்டி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வேலை வந்துட்டு அக்னி கணக்காக இருக்கும். அப்படிலாம் வேலை பார்த்துட்டு நம்ம கூட முடியாமல் போயிடும். காசும் 1/2 மணி நேரம் அப்படி கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃப்ரீயாக உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் திரும்ப அந்த உடம்பை பார்க்கணும். பார்ப்போம். போய் பேசிட்டு வந்துட்டேன். இதில் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நான் போய் பேசிட்டு வந்திருக்கேன். இது அவங்களுக்கு என் மேலே ஒரு உள்ள கண் பார்வையை மாற்றிருக்கும். அடுத்த டைம் நல்லா யோசித்து தான் பேசணும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலை செய்யணும் எல்லோரும்.
வெண்டைக்காய் செடி தூங்கலாமா?